மன்னார் பொதுக்குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் ஒன்றில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை தமது தரப்பின் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட வேட்பாளர் ஹுனைஸ் ஃபாரூக் தெரிவித்தார். தாக்கப்பட்டவர்கள் சமுர்த்தி உத்தியோகத்தராகவும் அதேபோன்று பஸ் நடத்துனராகவும் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. எனவே அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஊழியர்களை வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் வன்முறையை அரங்கேற்றுவது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதேவேளை மன்னார் பகுதியில் சட்டவிரோத தேர்தல் பதாகைகளை அகற்றுவதற்கு போலீசாருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய நபர் மீதே தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்துடன் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தொடர்பு பட்டுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். போலீசார் இளைஞர்கள் சிலரை ஒன்றிணைத்துக் கொண்டு சட்டவிரோத பதாகைகளை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத பதாகைகளை அகற்றும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிய இளைஞர் மீது ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சட்டவிரோத பதாகைகளை அகற்றும் நடவடிக்கை நிறைவு பெற்று போலீசார் அங்கிருந்து சென்றதன் பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் ஆதரவாளர்களை நடத்தியுள்ளதாக பதிவாகின்றது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் சட்டவிரோத தேர்தல் நடவடிக்கைகள் வன்னி தேர்தல் மாவட்டத்திலேயே முன்னெடுக்கப்படுவதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். வன்னி தேர்தல் மாவட்டத்தின் மன்னார் பகுதியிலேயே சட்டவிரோத தேர்தல் பிரசாரங்கள் பாரிய அளவில் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையின் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் சட்டவிரோத தேர்தல் பிரசாரங்கள் மாத்திரமன்றி லஞ்சம் வழங்கும் நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான 3 வேட்பாளர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.